வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பிரபஞ்ச சக்தினா என்ன, அதை எப்படிலாம் ஈர்க்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். நம்மோட பிரபஞ்சத்தில் ஏராளமான ஆற்றல் இருக்குது. அது எல்லா இடங்களிலையும் சிதறி கிடக்கு. ஆனால் அதை நேரடியாக நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஆற்றல் பாதுகாப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் அதை ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்துக்கு மாற்ற முடியும். அதாவது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்ற முடியும். நாம் ஒவ்வொரு நாளும் பல வகையான ஆற்றலோட தொடர்பு கொண்டுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அறிஞ்சும் நம்மளை அறியாமலும் பலவிதமான ஆற்றலை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பிரபஞ்ச சக்தியிலிருந்து. பிரபஞ்சம் உருவான போதே அண்ட ஆற்றல், உயிராற்றல், ஆன்மீக ஆற்றல் மற்றும் மன ஆற்றல் போன்ற பல வகையான ஆற்றலாக மாறி இருக்கு. காஸ்மிக் எனர்ஜி என்றால் என்ன அப்படின்றத பார்ப்போம். காஸ்மிக் ஆற்றல் என்பது பிரபஞ்சத்தோட உயிர் ஆற்றல் ஆகும். அது எல்லா இடங்களிலும் இருக்குது. இது பிரபஞ்சத்தில் விண்மீன் திரளில், மூலக்கூறுகளில் மற்றும் விண்வெளியில் இருக்குது. இது கிரகங்களை சுற்றுப்பாதையில் வைக்கக்கூடிய ஆற்றலாகும். அணுக்கள் மூலக்கூறுகளாகவும் மூலக்கூறுகளை பொருட்களாகவும் மாற்றும் ஆற்றல். காஸ்மிக் ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நிரந்தரமானது மற்றும் அழியாதது. நம்மை சுற்றி இருக்கிற பெரிய கிரகநிலை அல்லது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் நிமிட அளவில் நடக்கும் அனைத்தையும் அண்ட ஆற்றல் மூலமே நிகழ்கின்றன. இது முழு பிரபஞ்சத்திலும் வாழ்க்கையை உயிர்ப்பித்து சமநிலையை பராமரிக்கும் ஆற்றல். இப்போது நம்ம காஸ்மிக் ஆற்றல் எவ்வாறு செயல்படுகிறதுன்றதை பார்ப்போம். பிரபஞ்ச ஆற்றல் எல்லா இடங்களிலும் காணப்படுது. இது சக்கரங்கள் என குறிப்பிடப்படும் முன் வரையறுக்கப்பட்ட பாதைகள் மற்றும் ஒளி என குறிப்பிடப்படும் ஒரு புலம் வழியாக நமது உடல்கள் வழியாக பாய்கிறது. சிலரால் மட்டுமே இந்த ஆற்றலை உணர முடியும். மேலும் சிலரால் மட்டுமே இந்த ஆற்றலின் உண்மையான திறனை அவர்கள் மூலம் செலுத்த முடியும். மோட்சத்தை அடைவதற்கான ஆற்றலின் கருத்தை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டால் அவர்கள் முற்றிலும் வேறுபட்ட நபர்களாக மாறுகிறார்கள். மற்ற நபர்களுக்கு உலகமாக தோன்றும் சில திறன்களை அவர்கள் அடையலாம். மோட்சத்தை அடைபவர் சாதாரண நபர்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்து வகையான உடல், மன மற்றும் ஆன்மீக திறன்களையும் செய்ய முடியும். காஸ்மிக் ஆற்றலின் ஓட்டத்தில் ஒரு குறுக்கீடு ஏற்பட்டால் செயல்பாட்டில் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுக்கு வழிவகுக்கிறது. செல்கள் மற்றும் உறுப்புகளின் செயல்பாடு குறைவதால் உற்பத்தி திறன் குறைகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். காஸ்மிக் எனர்ஜி என்னுடைய உடலில் எந்தவித தங்குதடையின்றி பாயணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு. ரொம்ப எளிமையான வழி என்னென்னா தியானம் செய்கிறது தான்.